இன்றைக்கு சபைகளிலே குறைவு காணப்படுகிறது. என்ன குறைவு? காணிக்கையிலே குறைவா? இருக்கிறதுக்கு இடமில்லை என்ற குறைவா? அல்லது பொருட்கள் இல்லை, இசைக்கருவிகள் இல்லை என்ற குறைவா? அல்லது தாளந்துகள் இல்லை என்ற குறைவா? இல்லை இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையிலே ஒரு குறைவு காணப்படுகிறது. அது என்னவென்றால் சகோதர சிநேகம் இல்லை. சாட்சியாகமங்கள் 8வது பாகத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய சபையில் சகோதர சிநேகமே அதிகம் குறைவுபடுகிறது. இன்றைக்கு எல்லா காரியங்களும் நிறைவாக இருக்கலாம், ஆனால் சகோதர சிநேகம் இல்லாத சபை அது ஒரு செத்த சபையாகத்தான் காணப்படும். இன்றைக்கு அநேகர் சொல்வதுண்டு, அவர் சபைக்கு வந்தால் நான் வரமாட்டேன், திருவிருந்தில் நான் அவர் கால்களை கழுவ மாட்டேன், அவர் வீட்டில் ஜெபக்கூட்டம் வைத்தால் நான் வரமாட்டேன், அவருக்காக மாத்திரம் நான் ஜெபிக்கவே மாட்டேன். இப்படி அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையான தேவ பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் இதுவல்ல. எவ்வளவு தூரம் நாம் சகோதர சிநேகத்திலே வளர்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பை உண்மையாகவே நாம் வெளிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே வாசிக்கிறோமே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஆம், ஆண்டவருக்கு தெரியும் கடைசி காலத்துல சபைகள்ல சகோதர சிநேகம் குறைந்து காணப்படும் என்பதன் காரணமாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லுகிறார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. உங்களுடைய சிநேகம், என்னுடைய சிநேகம் நிலைத்திருக்கிறதா? நம்முடைய சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்புங்கள். சங்கீதம் 133:1 வாசிக்கிறோமே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி வாசிக்கிறோமே. சகோதர சிநேகத்தை நிலைநிறுத்த பிரயாசப்பட வேண்டும்.